நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இதுவரையும் நீர் எங்களை கொண்டு வந்தது, நீர் எங்களை சுமந்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றினது உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு என்பதை நான் அறிந்திருக்கிறோம். உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாக்கி மட்டும் நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு காலை ஆராதனைக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்தினரே, எங்களை பலப்படுத்தினரே, ஜீவன் சுகபலன் தந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக எங்களை தாழ்த்துகிறப்பா மகி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆராதனைகளையும் மையப்பட்டதுக்காக துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை எச்சரித்தீர், எங்களோடு பேசினீர், எங்களை நடத்தினீர், எங்களை தேற்றினீர். எல்லாவற்றுக்குமாக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் தேவனுடைய சபையை நேசிக்கிறீர், சபைக்காகவே உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே. நன்றி அப்பா அம்மை ஸ்தோத்திரம். இந்த நாளில் வர வேண்டிய முடிப்பில் யாவரையும் தலையில் நீக்கி உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியை நான் ஆராதிக்க சர்வலோகத்தில் நடைபெறுகிற எல்லா ஆராதனை வேளையிலும் நீரே மகிமைப்படுகிறார்கள் ஜெபிக்கிறப்பா ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனையில் பொறுப்படும் உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் தேவ சமூகங்கள் மேல் நிலநாட்டும்படியாக, தேவ மகிமை வெளிப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். மெய்யாகவே இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வர முடியாமல் போன யாவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆங்காங்கு இருக்கிற இடங்களிலேயே ஒரு அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்திட்டோம். இந்த நாளின் ஆராதனை முழுமையாக நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை பாடிய போற்றிடுவோமே, கர்த்தருடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடிய போற்றிடுவோமே, கர்த்தருடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம்போல் கருணையோடு இருக்கும், கரையில்லை அவரின் கரையற்றது. கடலின் ஆழம் கருணையோடு இருக்கும், கரையில்லை அவரன் கரையற்றது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவைப் போல் வேறு நிகரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவைப் போல் வேறு நிகரில்லையே. கொடுமையோ சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்கள் மீது. கொடுமையோ சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்கள் மீது. பலனும் வேலைக்கும் எளியோர்க்கும் நிலனும் வேலைக்கு ஒதுங்கும் நிலனும். பலனும் வேலைக்கும் எளியோர்க்கும் நிலனாய் எனக்கு ஒதுங்கும் நிலநம்பர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவைப் போல் வேறு நிகரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவைப் போல் வேறு நிகரில்லையே.
நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவை, இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட உங்கள் மத்தியில் கடந்து வந்து இருக்கும்படிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல்கள், ஆராதனைகள், காணிக்கைகள், சாட்சிகள் எல்லாவற்றிலும் நிமித்தம் உங்கள் நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். முக்கியமான வேலையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்கள் கூட வசனத்தை கொண்டு பேசுவதை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள நீங்கள் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வார்த்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை எங்கள் வாழ்க்கையில் செய்யும் என்று ஏசாயா 55:11 வாசிக்கிற வசனத்தின்படி சிறுமையில் இந்த வசனம் எனக்கு ஆறுதல் என்று சொல்லி சங்கீதக்காரன் 119, 49, 50 சொன்ன வார்த்தையின்படி எங்கள் கூட நீங்கள் பேசுங்க. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான காரியத்தையும் வார்த்தையை கொண்டு சரி பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மீண்டும் ஒரு விசை மகிமைப்படுத்துகிறேன். இந்த மாதத்தில் மீண்டும் உங்கள் மத்தியில் வந்து நிற்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு கிருபை பாராட்டினார். பாஸ்டர் ஐயாவுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். டைரக்டாக மெசேஜுக்கு போகிறேன், நல்லா கவனிக்கணும். உணர்வுள்ள ஆவிக்குரிய ஜீவியம், அதுதான் ஹெட்டிங். நல்லா கவனிங்க. உணர்வுள்ள ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை பரிசுத்த ஆவியான நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நான் வேதாகமத்தோடு பாஸ்டர் இங்கே வரணும்னு சொன்ன உடனே இளைப்பாறுதல் என்கிற வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார்ல ஜனவரி 1 அதிலேயே யாருக்கெல்லாம் இளைப்பாறுதல் கொடுக்கிறார், ஏன், எப்படி என்று சொல்லி நிதானித்து அதை ப்ரிப்பேர் பண்ணும்படிக்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே குடும்ப கூடுகைக்கு ஃபஸ்ட்டு டே மட்டும் வந்தேன். திரும்ப வேறு ஊழியத்தை நிமித்தம் நான் போயிட்டேன். ஆனால் என் மனசெல்லாம் இங்கேயே இருந்ததுனால அதை குறித்து நான் அப்படியே யோசனை பண்ணிக்கொண்டே திரும்ப அதை நான் போட்டேன். தம்பி அனுப்பினதை அதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் அதை அப்படியே வேச்சு விட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்போ தான் கொஞ்சம் ஆண்டவர் தட்டி நம்மளை எழுப்பி இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நம்ம எழும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆவியானவரால் உணர்த்தப்பட்டபடினாலே உணர்வுள்ள ஆவிக்குரிய ஜீவியம் அப்படின்ற தலைப்பில் எதற்காக நமக்கு அந்த உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் பாதியை பாடலின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துலேருந்து என் கைக்கு மைக்கு வருவதற்குள்ளே யார் மூலமாவது அந்த வார்த்தையை நான் கன்ஃபார்ம் பண்ணுவதை கடந்த 40 வருஷங்களாக நான் உணர்ந்திருக்கிறபடினால பிரதர் மூலமாக கூட சில வார்த்தைகள் வந்ததை நான் உணர்ந்தேன். சொன்ன தைரியத்தோடு கூட இதுதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி சொன்ன வார்த்தை என்பதற்காய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதுமே நீங்கள் பிரசங்கத்தை கேட்பதற்கு நீங்கள் வருவதற்கு முன்பு அந்த ஆரம்பம், ஃபவுண்டேஷன் என்று சொல்வார்கள், எந்த தலைப்பு, என்ன ஃபவுண்டேஷன் போடுகிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆலயத்துக்கு சீக்கிரமாக வாங்க, ஆராதனைக்கு முன்னாடி வாங்க. நான் சொல்லுகிற காரியம் என்னென்னா, கிளம்பி வருகிற இடத்துல எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். முன்னாடியெல்லாம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆச்சு ஓசூர்லேருந்து வருவதற்கு. 6:45 வீட்டை விட்டு கிளம்பிட்டேன், ஏன்னா சரியான நேரத்துக்கு வரணும்னு. இன்றைக்கி நீ எந்த டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரமாக வந்துட்டேன். அல்லேலூயா. 8:15 வந்துட்டேன். சரி மெதுவாக நடந்து வந்து உட்கார். அப்போ என்னென்னா, நீங்கள் சரியான ஒரு ஆயத்தத்தோடு கூட வரும்போது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வரும்போது உங்கள் மைண்டு ரொம்ப கிளியராக இருக்கும். வந்து உட்கார்ந்தவுடனே நீங்கள் ஆவியில் நிரம்புவதற்கு, பாடல் பாடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்கள் உள்ளங்கள் என்ன செய்ய திறந்தே இருக்கும். அரைபெரியாக வந்து ஆச்சா போச்சா என்று வந்து உட்காரும்போது அது ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். சர்ச் அட்டன் பண்ணது போல் இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இனி அப்படிப்பட்ட காரியத்தில் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. உணர்வுள்ள ஆவிக்குரிய ஜீவியம், நல்லா கவனிங்க. அப்போ உணர்வுள்ள ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் என்று நீங்க சொல்லலாமே பிரதர், அதை ஏன் ஆவிக்குரிய ஜீவியம் என்று நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்க உள்ளத்துல நீங்கள் நினைப்பீர்களானால், நான் அடிக்கடி சொல்வதை நான் திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவர்கள் வேறு, ஆவிக்குரியவர்கள் வேறு. ஒத்துக்கிறீங்களா? விசுவாசிகள் வேறு, சீஷர்கள் வேறு. ஒத்துக்கிறீங்களா? ஊழியக்காரர்கள் வேறு, பரிசுத்தவான்கள் வேறு. இதுக்கெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. தனித்தனியாக நம்ம தியானிக்கலாம், ஆனால் இதுக்கெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளரும்போது வேத பாட வகுப்புக்கு புதன்கிழமை நடக்கிற அந்த
வேதப்பாட பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது இதையெல்லாம் நீங்கள் நன்றாக என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அதனால தான் ஆவிக்குரிய உணர்வுள்ள ஆவிக்குரிய ஜீவம் என்று நான் சொல்லுகிறேன். தவறாகவோ குற்றப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அநேகர் கிறிஸ்துவ பேரை வச்சு அவங்க செய்கிற காரியமெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லை பேப்பரில் கூட நல்லா பார்க்கலாம். கிறிஸ்மஸ் அன்றைக்கு தான் டாஸ்மார்க்கில் நிறைய என்ன செஞ்சால் பிஸ்னஸ் ஆச்சு. அது ஆவிக்குரியவர்களா? நியூ இயர் அன்னைக்கு நிறைய என்ன செஞ்சிச்சு அந்த டாஸ்மார்க் விற்றது. ஒருத்தர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஏங்க ரொம்ப துக்கமாக இந்த மாதிரி ஒரு வேறு பாதையில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்றைக்கி குட் ஃப்ரைடே, இயேசு செத்து போயிட்டாரு, அதனால் நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஐயோ, இப்படி வேற ஒரு காரியம் இருக்கா? சரின்னு சொல்லி 3 நாள் கழித்து ஈஸ்டர் அன்னைக்கு அவரை பார்த்து, என்னங்க ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் அங்கேயே பழைய வாழ்க்கையில் இருக்கிறீங்களுன்னு கேட்டால், இயேசு இன்னைக்கு உயிர் வந்துட்டார், தெரியாதா பிரதர்? புரியுதா உங்களுக்கு? இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்களேன். அப்போ விசுவாசி என்றால் யார், சீஷர்கள் என்றால் என்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அநேக ஊழியக்காரர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க நான் கருத்துள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்கலாம். எதற்காக கர்த்தர் நமக்கு அந்த உணர்வுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை கொடுக்கிறார்? அப்போ நல்லா நீங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோவான் 16:8 முதலாவது வாசிச்சிருவோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். Glory to God. அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நல்ல கவனிங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதே எதற்கு? ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவியத்துக்கு. பாவத்தை குறிச்சோ, நீதியை குறிச்சோ, நியாய தீர்ப்பை குறிச்சோ, நம்முடைய தவறுகளை குறிச்சோ, நம்முடைய தப்பிதங்களை குறிச்சோ, அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்கப்பட்டதே நாம் ஒரு உணர்வுள்ளவர்களாய் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நம்ம செய்கிறோம். நீங்கள் மெடிக்கலில் மற்றபடி சயின்டிஃபிக்காக மற்ற காரியங்களை பார்க்கும்போது ஒரு இடத்துலேருந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் நின்றுச்சுன்னா, மெடிக்கலில் படிக்கிறவங்க நல்லா தெரியும், அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் போகலைன்னா என்ன செய்யாது? உணர்வான காரியங்கள் இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஃப்ராங்காக சொன்னோன்னா, அந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த உணர்வுகள் குறைஞ்சி போகும்போது தான் டாக்டர்கிட்ட போகும்போது அந்த கால்கள் கைகள் மருத்துவ போடுறது எல்லாம் நம்ம செய்கிறோம். ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு வசனத்துக்கு நேராக வருகிறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்னா, அந்த பகுதியில் இருக்கிற உணர்வு போன உடனே, ரத்த ஓட்டம் குறைஞ்ச உடனே அது அழுகி அந்த பகுதி என்ன செஞ்சிருவாங்க? தானாக விழுந்துரும், இல்லாட்டி என்ன செஞ்சிருவாங்க? கட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ உணர்வுள்ள இல்லாத ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். ஒரு உணர்வுள்ள ஜீவியத்திற்குள்ளார ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஆவிக்குரியவர்களாகத்தானே இருக்கிறோம். ஆனாலும் நம்மிடத்திலே கூட அந்த உணர்வு குறைந்து விட்டதை நான் காட்டி தரப்போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் எப்படிப்பட்டது? உண்மையானவைகள். சத்துருவிடம் முத்தங்களோ வஞ்சனை உள்ளது என்று நீதிமொழிகள் 27 நம்ம வாசிக்கிறோம். ஸோ உங்களை கண்டித்து, உங்களை திருத்தி, உங்களை உணர்த்தும் போது அந்த காரியத்தை நான் தான் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரும். அதை சங்கீதக்காரன் சொல்லும் போது 141ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை உண்டு. சங்கீதங்களின் புத்தகம் 141:5 வாசிக்க கேட்போமா? எஸ். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். போதும். நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமாக வந்தாலும் அதை என்னை திருத்துவதற்கு, என்னை கண்டிப்பதற்கு, என்னை கரெக்ஷன் பண்ணுவதற்கு, அதை யோபு அழகாய் சொல்லும்போது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வளருடைய சிக்ஷை என்ன செய்யாத, அற்பமாய் எண்ணாதே. அப்ப தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது நாம என்ன செய்ய போறோம்னா, நமக்குள்ளார ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற நமக்குள்ளார காணப்படுகிற சில காரியங்களை காட்டி தந்து அந்த உணர்வுள்ள ஒரு ஆவியை, அந்த உணர்வுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் ஏன் நமக்கு கொடுத்தார் என்பதை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான காரியத்தை என்ன செய்ய போறோம்? சரி பண்ண போறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட குற்றம் இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. பாவம் இல்லை என்போமானால் நாம் அவரை வஞ்சிக்கிறோம், சத்தியம் நமக்குள் இராது என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசி
வாசிக்கிறோமே, எல்லோரும் தேவ மகிமை இழந்து போனார்கள் என்று ரோமர் 3:23 வாசிக்கிறோமே. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற குடும்ப வாழ்க்கை, ஏன் குடும்ப முகாம் நல்ல ஜெப முகாம் நடத்தி முடித்த உடனே இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று நான் பின்னாடி தான் கொஞ்ச நேரம் கழித்து நான் உணர்ந்து கொண்டேன். அதை அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். திறந்த உள்ளத்தோடு கூட, ஆண்டவரே நான் செஞ்ச தவறு என்ன, நான் எந்த இடத்துல நான் தவறி போனேன், நான் எந்த இடத்துல வழி விலகி போனேன் என்பதை நீங்கள் திறந்த உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்போது ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளருவீர்கள். அல்லேலூயா. நம்பர் 1 டைரக்டாக மெசேஜுக்கு வர. நம்பர் 1 ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏன் அந்த உணர்வுள்ள ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். எஸ், அப்போ அந்த உணர்வுள்ள ஆவிக்குரிய ஜீவியம், அந்த உணர்வு ஏன் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது? நம்பர் 1 ஓசியா அழகாய் சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். முதலாவது காரியம், நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து அவருடைய முகத்தை தேடுவதற்கு பரிசுத்த ஆவியானோர் உணர்வுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் குற்றமே நான் செய்யலை, நான் எந்த தப்பிதமுமே நான் செய்யலை, என்கிட்ட எந்த தவறுமே இல்லை அப்படின்னு யாருமே ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தங்கள் குற்றங்களை, தங்கள் என்பது ரொம்ப முக்கியம், என்னுடைய குற்றங்களை நான் உணர்ந்து என் தேவனுடைய முகத்தை நாம் தேட வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன குற்றங்களை செய்தீர்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அருமையான சாட்சியை கேட்டோம் பார்த்தீங்களா? நம்ம பேசுகிறதுல நம்ம எவ்வளவு தவறு பண்ணுகிறோம் தெரியுமா? தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் நம்ம செஞ்சிடறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கொண்டு வந்து உன் கண்ணுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன், நிறுத்துவேன் என்று சங்கீதம் 50 கடைசியில் சில வசனங்களை வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்போது அதற்கு மீறி நம்மளால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த உணர்வு வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தெரியாமல் பேசிட்டோமே, தெரியாமல் செஞ்சிட்டோமேன்னு சொல்லி நம்ம மனம் திரும்புகிறோம். அதற்கு தான் பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் உணர்வுள்ள கிறிஸ்துவ ஆவிக்குரிய ஜீவியம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது இதை இன்னும் அழகாக எழுதுகிறார். 19ஆம் சங்கீதம் 12வது வசனம். தாவீது அழகாக எழுதுகிறார். சங்கீதம் 19:12. Glory to God. 19ஆம் சங்கீதம் 12வது வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நல்லா கவனிங்க, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தாவீதுனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஒருவேளை நெகட்டிவாவோ மற்ற காரியங்களெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின உடனே, நான் தான் அந்த மனுஷன், நான் தான் பாவம் செஞ்சேன், நான் தான் துரோகம் செஞ்சேன், நான் தான் அக்கிரமம் செஞ்சேன், நான் தான் மீறுதல் செய்தேன் என்று சங்கீதம் 51 அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்னா, தன்னுடைய பிழைகளை உணர்ந்து கொள்ளுகிறவன் யார்? உங்கள் பிழைகள் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பேசின பேச்சுக்கள், மற்றவர்களுக்கு மனம் அடிவாக்கின காரியங்கள், நம்முடைய தவறுகள் இல்லை, கொஞ்சம் யோசனை பண்ணி தேவ சமூகத்தில் பாருங்களேன். சின்னதாக இருக்கும்போது அதை திருத்திக் கொள்வோமானால் அது ரொம்ப என்ன செஞ்சிடும், நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே போக பெருசாயிரும். அதை அழகாக எழுதுகிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அடுத்த வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்துக்கொள்ளும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். அப்ப முதல்ல அவர் அப்படி செஞ்சிட்டாரு, பிழையா செஞ்சிட்டாரு, அது குற்றமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அது பாவம், துணிகரமான பாவமா மாறிடுச்சு. அது பெரும் பாதகத்துக்கு கடந்து வரும்போது நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெரிய நஷ்டத்தை நம்ம என்ன செய்வோம், சந்திப்போம். அதனால தான் சொல்றாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஓசியா சொன்ன வசனத்தை நாம் திரும்ப சொல்றேன். என்னுடைய குற்றங்களை நாம் முதலாவது என்ன செய்யணும், நாம் உணர்ந்து கொள்ளணும். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்கள் குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட நம்ம எப்படி பழகுகிறோம், மற்றவங்ககிட்ட எப்படி நம்ம பேசுகிறோம்,
நம்மளை அறியாமே நமக்குள்ளார மேட்டிமை வந்துடும் தெரியுமா? அந்த தாழ்மையில் இருக்கும்போது அந்த காரியம் தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்த 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 ஆசீர்வதிக்க நம்மளை அறியாமல், நீங்கள் அறிஞ்சு செய்கிறீங்கன்னு நான் சொல்லலை, நம்மளை அறியாமல் ஒருவேளை படிப்பு, நம்மகிட்ட இருக்கிற பணம், நம்முடைய ஸ்டேட்டஸ், எல்லா காரியங்களை பார்க்கும்போது நம்மளை அறியாமையே, அதைத்தான் இதற்கு முன்பு ஒரு நாள் அந்த சுத்திகரிப்பு கூடத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நம்மளை அறியாமலே வந்துடும். ஆனால் அதை உணர்ந்து கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு உணர்த்தணும். அல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டுடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க என்று சொல்லி நமக்கு பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம். அப்போ தாவீது ராஜாவுக்கு நல்லா தெரியும் நம்ம செய்கிறது தப்பு என்று தெரியும். ஆனால் அந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களிலே கடந்து போனபடினால அவன் தவறு செஞ்சு, அவன் பெரிய பிழைகளை செஞ்சு, குற்றத்தை செஞ்சு, பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கின உடனே தான் செய்கிறத அவனுக்கு என்ன செய்யல, ஒரு காலத்தில் உணர்வில்லாமல் போன உடனே கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு உணர்த்தும் போது, யார் அந்த மனுஷன் என்று அவன் வைராக்கியமாக எழும்பி நிற்கிறான். நீதான் அந்த மனுஷன் என்று சொன்ன பிறகு அவன் உணர்ந்து அவன் மனம் திரும்புவதை நம்ம என்ன செய்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலையும் 1 சாமுவேல் 24:5 நம்ம தெளிவாய் நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் எச்சரிக்கையாய் வைக்கப்பட்டிருக்கிறபடினால புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உணர்வுள்ளவர்களாய் வாழும்போது நம்முடைய பார்வைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்ம கேட்கிற விதம், இதை எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் தேவ சமூகத்தில் நிதானித்து பாருங்க. அதை பிரசங்கி அழகாய் எழுதுகிறார். நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடை என்ன செஞ்சிற, ஆராய்ச்சி பண்ணி சீர்தூக்கி பாரு என்று எழுதுகிறார். ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், வெளியில் பார்த்தா எவ்ரிதிங் ஓகே தான், அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆனால் இன்டர்னல் லைஃப்பில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை தேவ சமூகத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று 139 கடைசி வசனங்களில் என்னை புடமிட்டு பாருங்கள், என்னை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், ஒன்றுமே நீங்கள் காணாதிருப்பீர் என்று சொல்லி சங்கீதம் 17:3, வாசிக்கிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய ஆவிக்கு வாழ்க்கையில அந்த உணர்வான காரியம் இருக்கா? நீங்க செய்கிறதெல்லாம் சம்மதியாக இருக்கா? உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஏன்னா குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அழகாய் தியானிச்சுட்டு நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் பேசுகிற காரியம் உங்க வாழ்க்கையில அந்த உணர்வுள்ள காரியம் உண்டா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நான் அதை விலக்கி உங்களுடைய பர்சனல் லைஃப், மற்றபடி சோஷியல் லைஃப்லாம் நான் டச் பண்ணும்போது அநேகர் என்ன செய்வாங்க, மனசிலே பாதிக்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்தாத காரியத்தையா நான் பிரசங்கத்தில் உங்களுக்கு உணர்த்த முடியும்? எனக்கு அதிலெல்லாம் காரியம் இல்லை. கர்த்தர் உணர்த்தும் போது நான் தான் இந்த மனுஷன். நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா அது பெரும் பாதகத்தில் போய் ஆண்டவரை விட்டு உங்களை பிரிச்சிருன்னு தெரியுமா? நான் ஒரு ஈஸியாக புரிந்து கொள்ளும்படி 2 மனுஷர்களை ஒரு 2 மினிட்ஸ் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துக்கிறேன். நம்பர் 1, மத்தேயு 26:75. 2 மனுஷரை ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துற தெரிஞ்ச சம்பவம் தான். 26:75 வாசிப்போம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ரைட், எல்லாமே சீடர்கள், எல்லாம் தெரியும். உன்னை பேதுரு, உன்னை யூதாஸ், இவங்கள தான் காட்டி தரப்போறேன். ஆல்ரெடி ஆண்டவர் சொல்லிட்டாரு. லூக்காவில் சொல்லும்போது சொல்லுகிறார், கோதுமை சுளைக்கினால் புடைக்கிறது போல உன்னை பிசாசு உங்களை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று 31-32 22ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஆல்ரெடி எச்சரிச்சிட்டாரு 3 டைம்ஸ். ஆனால் இந்த பேதுரு சபிச்சாரு, சத்தியம் பண்ணினாரு, எல்லாம் செஞ்சிட்டாரு. ஆனால் உடனே என்ன செய்கிறார், இயேசு சொன்ன, நல்லா என்ன பாருங்க எல்லாரும், இயேசு சொன்ன அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து வெளியே போய் அவர் மனம் கசந்து என்ன செய்கிறார், அழுகிறார். உணர்வினால் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார். புதுப்பிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். திரும்ப அதுக்குள்ளார போல சமயம் இல்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு சீசன் தான் 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 3-4 வாசிங்கள் பார்க்கலாம். 3வது வசனம் 4வது வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அடுத்த வசனம்.
அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான். சரி, ரெண்டு காரியமும் நல்லா தெரியும், நல்லா கவனிங்க. யூதாஸ் ஒரே ஒரு முறை தான் காட்டி கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு முறை தான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. நான் வருகிறேன். ஆனால் இவர் 3 முறை திரும்ப 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 3 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், 3 முறையும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் சொல்லியிருக்கும் போதே தெரிஞ்சிருக்கலாமே, ஐயோ இயேசு மறுதளிச்சிட்டுமே, செகண்ட் டைம் மறுதளிச்சிட்டுமே, சத்தியம் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு உணர்வு அந்த 3 டைம்ஸ் முடிஞ்ச பிறகு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைச்சதுனால அவனுக்குள்ளார உணர்வு வந்து மனம் கசந்து அழுதார். அவருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த மனுஷன் ஒரே ஒரு முறை காட்டி கொடுத்தான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான், பிரதான ஆசாரியர் மனுஷர் இடத்துல போனான், அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அவன் ஆண்டவர்கிட்ட வந்தான், அவனுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த உணர்வுள்ள ஜீவியை நமக்கு வரும்போது நீங்களும் நான் யார்கிட்ட போகிறோம், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடனே மனுஷனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும், அது உண்மை. ஆனால் அந்த உணர்வுள்ள ஜீவை வரும்போது முதலாவது என்ன செய்யணுமா, தேவனிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அதை குறித்து அழகாக இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டி தருவேன். ஆனால் லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 18வது வசனத்தை வாசிங்க. Glory to God. 15:18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். புரியுதா உங்களுக்கு? அந்த டிஃபரன்ஷியேட் புரியுதா? யூதாசுக்கும் பேதுருக்கும் இருக்குது. முதலாவது அவன் மறுதலிச்ச உடனே அவன் அந்த வசனத்தை நினைத்து, இயேசு சொன்ன வசனத்தை நினைத்து அவன் மனம் திரும்பினான். இவன் மனுஷர்கிட்ட போனா ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல, நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். அப்போ முதலாவது நீங்களும் நானும் செய்கிற எல்லா காரியமும் பரத்துக்கு விரோதமாய். அல்லேலூயா சொல்லுங்க. 51ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிப்பாங்க. எல்லாமே பரத்துக்கு விரோதமாய் நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற துரோகங்கள், நாம் செய்கிற அநியாயங்கள், நாம் செய்கிற மீறுதல்கள், நாம் செய்கிற அக்கிரமங்கள், ஈச் அண்ட் எவ்ரிதிங் முதலாவது தேவனுக்கு விரோதமாய், அதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு விரோதமாய். அழகாக வாசிக்கிறோம், ஆண்டவரே உமக்கு விரோதமாய், அடுத்தது என் தகப்பனுக்கு விரோதமாய் நான் என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க. எத்தனை பேர் அப்படி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்று கொண்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியல. மன்னிப்பு என்பது மனுஷனுக்கு மகிமை என்று நீதிமொழிகளில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதற்காக தான் சீக்கிரமாக வாங்க, டைமை என்ன செய்யுங்க, கீப் அப் பண்ணுங்க, நீங்கள் சாட்சியாய் வாழுங்க, நீங்கள் உண்மையாய் வாழுங்க அப்படின்னு சொல்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் உணர்வுள்ள ஜீவியத்துக்குள்ளாரவே இருக்க வேண்டும். அது ஏன் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தை நான் காட்டித்தரேன். நல்லா கவனிங்க. ஒரு டிவி ப்ரோக்ராமில் ஒரு சிஸ்டர்ஸ் அடிக்கடி பேசுவாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆர்சி சிஸ்டர் ஆரோக்கியம் மாரி நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க பேசும்போது ஒரு முறை நான் கேட்பேன், எனக்கு அதில் நல்ல காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியுமா என்று. அதுக்கு ஒரு முறை அவங்க சொன்னாங்க, இப்போ ஒரு இடத்துலேருந்து நீ பொருளை வாங்குகிறாய், ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு 10 rupees பென் வச்சுக்கோங்களேன், பேனா வாங்குகிறாய். அந்த பேனாவை நீங்கள் தொலைச்சிட்டிங்களோ இல்லை நீங்கள் வீட்டுக்கு மறந்து போய் எடுத்துகிட்டு போனீங்களோ அதை பற்றி காரியம் இல்லை, அவங்களுக்கும் காரியம் இல்லை, உங்களுக்கும் காரியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்டையும் மனுஷக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது. அந்த அம்மா அழகாக சொல்கிறாங்க சிஸ்டர், மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, அந்த பேனாவை நீ என்ன செய்யணும், ரீப்ளேஸ் பண்ணி அந்த பேனாவுக்கு வேறு பேனா வாங்கி கொடுக்கணும். கர்த்தர் அப்போ தான் உன்னை மன்னிப்பார் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி வாங்கினவங்க எத்தனை பேர் திரும்ப கொடுக்கறது இல்லை தெரியுமா? எவ்வளவோ காரியங்களை நம்ம மனுஷனுக்கு விரோதமாக செய்கிறோம், அதுக்கு மன்னிப்பு கேட்கறது இல்லை தெரியுமா? எல்லாரையும் போல நானும் போவேன்னு சொல்லும்போது சிம்சனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம்தான். ஒரு காரியத்தை வாயை திறந்து சொல்லிட்டிங்கன்னா உயிர் போனால் அதை நிறைவேற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவன் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். அதே போல் மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அம்மாவோ அப்பாவோ தங்கச்சியோ இல்லை மற்றவங்க கிட்ட நீங்கள் எவ்வளவு அன்பாய் நடந்துக்கிறீங்க. இங்கே இருக்கும்போது எல்லாமே அன்பாக தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய பர்சனல் லைஃபு, உங்கள் வீட்டில் போய் உங்களை பற்றி ஒவ்வொருத்தர் கேட்டால் உங்களை என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது, உங்களுடைய இருதயத்தை பாதிக்கிறதா? ஒருவேளை நீங்கள் நடத்துகிற நடத்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தது ஞாபகம் வருது, சத்தமாக சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கிறீங்களா அப்படின்னு. எதுக்கு தெரியுமா அல்லேலூயாலாம் சொல்கிறோம்? முதல் தடவை சொல்லும்போது அப்படியே சொக்கிட்டு இருப்பாங்க, 3வது தடவை சொல்லும்போது விழிச்சிக்குவாங்க. அல்லேலூயா.
சரி, ஒரு புத்தகத்தில் வாசிச்சது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஒரு கணவன் மனைவி கல்யாணமாகி கொஞ்சம் நாளாச்சு, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, அவங்களும் ஜெபிக்கிறாங்க, ஊழியக்காரங்க எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. வேறு யாரோ ஒரு ஊழியக்காரர்கள் அந்த ஊருக்கு வந்த உடனே அவரை கூப்பிட்டு ஜெபிக்கணும்னு ஆசை, தப்பு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஜெபிக்கும்போது அந்த வீட்டில் என்ன தடை அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினாராம், தன்னுடைய மாமியாரை அவங்க இல் ட்ரீட் பண்ணுறது, மாமியாரை சரியாக கவனிக்காது. அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அவர் என்ன சொல்கிறாராம், இப்போ எல்லாருக்கும் காப்பி கொண்டாந்து கொடுக்கும்போது இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தரேன் அப்படின்னு கொண்டாந்துட்டு அதில் ஒன்றுமே இருக்காதான், அதில் வாயவே வைக்க முடியாதான், வெறும் தண்ணி மாதிரி இருக்குமா, அதில் வேற ஃபுல்லாக ஆற்றி அந்த ஊழியக்காரர் எழுதுறது அப்படியே ஞாபகம் வருது, ஃபுல்லாக ஆற்றி ஃபுல் டம்ளர் இருக்கிறது போல் இருக்குமா, அந்த நுரைய உஃப்னு ஊதுனா 1/4 டம்ளர் தான் இருக்குமா. இதை ஆண்டவர் காட்டினோன்னு அந்த பிள்ளையை பார்த்து கேட்குறாரு. நடந்த சம்பவம், ஒரு புத்தகத்தில் வாசித்தது சொல்கிறேன். கேட்ட உடனே நீ அம்மான்னு கூப்பிடலாம், ஒருவேளை அதெல்லாம் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் கூப்பிடலாம், ஆனால் நீ வஞ்சித்தாங்க என்று சொன்ன உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஆமாம் இதை கர்த்தர் எனக்கு காட்டினதுனால சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நீ உண்மையான அன்பு கூறுங்க. அதான் இது ரோமருக்கு எழுதுகிறார், உங்கள் அன்பு மாயமற்றதாய். அப்போ அன்புல என்ன இருக்கு? மாயம் இருக்கு, வேஷம் இருக்கு, நடிப்பு இருக்கு. முன்னாடி பார்க்கும்போது ஒரு வாழ்க்கை, பின்னாடி போகும்போது ஒரு வாழ்க்கை. அந்த பிள்ளை தன் மாமியார் கையை பிடிச்சி தாழ்மையோடு கூட மன்னிப்பு கேட்டுச்சான். அதில் முடிக்கும்போது அவர் எழுதுகிறார், அதன் பிறகு கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன உதாரணம் புக்கில் படித்தது. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பார்ட்லையும் என்ன செய்யுங்க, யோசனை பண்ணி பாருங்க. கபடற்ற உத்தம இருதயத்தோடு கூட நம்ம வாழ்கிறோமா, இல்லை ஆளுக்கு தகுந்தது போல, இல்லை சூழ்நிலைக்கு தகுந்தது போல, இடத்துக்கு தகுந்த போல நம்மை மாற்றிக்கொள்கிறோமா என்பதை யோசிச்சு பாருங்க. நிறைய தப்பு நம்ம தான் செய்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க? ஆனால் அதை ரெகக்னைஸ் பண்ணாமல் மற்றவங்கள டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், நம்ம பழியை போட்டு நாம் எஸ்கேப் ஆகும். பூமியில் எஸ்கேப் ஆகிடலாம், மனுஷங்கிட்ட எஸ்கேப் ஆகிடலாம், அவருடைய கண்ணுக்கு எஸ்கேப் ஆக முடியாது. அல்லேலூயா. அதனால தான் உணர்வுள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதலாவது என்னுடைய குற்றங்கள், ஜெபிக்க போகிறோம் கடைசியில் ஒரு 5 நிமிஷம், என்னுடைய தவறுகள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள், இதை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்னையோடு அது முடியிட்ட ஆண்டவரை, இனி நான் அந்த தவறை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் பர்சனல் லைஃப்பை வீட்டில் போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட உபவாச நாட்களில் மற்ற நாட்களை கேளுங்களேன். அடுத்த வாரம் திருவிருந்து வரப்போகிறோம், சுத்திகரிப்பு கூடத்துக்கு வரப்போகிறோம். ஆனால் எங்கே தப்பு செஞ்ச ஆண்டவரை, நான் பார்வையில் செஞ்சேனா, யோசனையில் செஞ்சேனா, எண்ணங்களில் செஞ்சேனா, சரீரத்தில் செஞ்சேனா, நான் கேட்பதில் செஞ்சேனா, நான் பேசுறது செஞ்சேனா, இது எல்லாவற்றையும் கொண்டாந்து கர்த்தர் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்னாடி அந்த ஞானஸ்தான கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையில் பல வருடங்கள் பல இடங்களை நடத்தி இருக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஒரு சம்பவத்தை அடிக்கடி எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். நல்லா கவனிங்க, எப்படி ஆவியானவர் எவ்வளோ ஷார்ப்பாக, எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறார், நம்மளை எப்படி நடத்த பிரியப்படுகிறார் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். அப்போ வந்து அப்படி நடத்தும்போது ஒரு போதகர் நடத்துறதை நான் படித்தேன். நானும் அப்படி நடத்த கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கிறேன். ஸோ அவர் நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர், நான் ஒன்றுமே பாவமே செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைங்களே, நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சன்மார்க்கமான ஜீவியம்தான், சன்மார்க்கத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, இது ரெண்டுத்தையும் போட்டு மிங்கிள் பண்ணிடாதீங்க இப்படிலாம் சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், சரிப்பா கிளாஸ் முடிஞ்சிடுச்சு, நீ வீட்டில் போய் என்ன செய்ய, ஆண்டவர்கிட்ட போய் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணு, கர்த்தர் உனக்கு பாவத்தை காட்டுவார், மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வா, சண்டே உனக்கு இது ஞானஸ்தானம் என்று சொல்லிட்டாராம். இவர் போய் என்ன செய்கிறார், வீட்டில் அந்த பாஸ்டர் சொன்னபடியே கீழ்ப்படிஞ்சு, நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல கர்த்தாவே, என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் என்ன செய்ய எனக்கு காட்டித்தாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து குட்டி குட்டி பென்சில், நம்ம பேப்பரில் எழுதுகிறோம்ல, அந்த குட்டி குட்டி பென்சிலாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சான். இவர் யோசனை பண்ணி பார்த்தாராம், இது என்னத்துக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பென்சில் வருது, ஸ்டெனோகிராஃபர் என்று சொல்லுவாங்க இந்த நாட்களும் கம்ப்யூட்டர். அப்போ ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கும்போது அவங்க இந்த எம்டி மற்றவங்க சொல்கிறத நாங்கள் ஷார்ட் டர்னில் எழுதுவாங்க. எனக்கு இல்லை, எனக்கு தெரியாது. அந்த ஷார்ட் ஹேண்டில் எழுதி அதை டைப் பண்ணி கொண்டு போய் எம்டி கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு பென்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பென்சில் முடிஞ்சவொடனே சின்னதானவொடனே இவர் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவாராம். வீட்டில் பார்த்தா இவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக பென்சில் இருந்துச்சான். உடனே ஆண்டவர் சொன்னாராம், இது ஆஃபீஸுடைய ப்ராப்பர்ட்டி, இதை நீ கொண்டு வந்து தப்பு, நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்ன உடனே மறுநாள் பாஸ்டருக்கு சபையில் போய் சொன்னாராம், நான் எனக்கு தெரிஞ்சு பாவம் செஞ்சது போல் எனக்கு தெரியல, ஆனால் நான் ஜெபிக்கும் போது பாஸ்டர் சொன்னது போல் எனக்கு குட்டி குட்டி பென்சில் வந்துச்சு, என்னன்னு எனக்கு தெரியல, ஆஃபீஸுடைய பொருளை நான் என்ன செஞ்சேன், எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம்.
எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? இந்த மாதிரி நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு போய் ஒவ்வொரு காரியமாக சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே நான் எப்படி சொல்கிறதுன்னு நான் தெரியல. அவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத நல்ல பிள்ளையாக வந்து உட்காந்துருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பிள்ளைகள் நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய தப்புதங்கள், நம்முடைய மீறுதல்கள் அதை உணர்த்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்பர் 1. அல்லேலூயா. சத்தமே இல்லை. நம்பர் 2, சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 34வது வசனம். சங்கீதம் 119:34. எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை முழு இருதயத்தோடு கற்றுக்கொள். நல்லா கவனிங்க. உணர்வுள்ள ஆவிக்குரிய ஜீவியம், அதுதான் தலைப்பு. அப்போ முதலாவது அந்த உணர்வுள்ள ஆவியை பரிசுத்த ஆவியா நமக்கு எதற்கு கொடுக்கிறார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, ஒழுங்கினத்தை குறித்து, அக்கிரமத்தை குறித்து எதெல்லாம் கண்டித்து உணர்த்துகிறாரோ உடனே நான் தான் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களானால், அந்த காரியம் ஆதாம் கிட்டேயே இல்லையே, ஏவாள் கிட்டேயே இல்லையே. டக்குன்னு ஒருத்தர் மேலே என்ன செய்கிறான்? சாக்கு சொல்கிறான். அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இல்லை? எல்லாமே சாக்கு போக்கு சொல்லியே நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஏதாயிலும் ஒரு சாக்கு போக்கு ரெடிமேடாக வாயில் வச்சுருப்பாங்க. அது அந்த பொய் தான் எனக்கு ரொம்ப பயமான ஒரு காரியம். அவங்க இப்போ சொல்கிறது பொய்ன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது பொய் இல்லாத மாதிரி அழகாக ஜோடித்து என்ன செஞ்சிருவாங்க? சொல்லிடுவாங்க. நான் தாழ்மையோடு கூட சொல்கிறேன், வேதத்தில் கடந்த நாட்களை கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி கர்த்தருடைய வசனத்தில் இது பாவம் என்றால் அது பாவம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. எதில் வேணால் கர்த்தர் காம்ப்ரமைஸ் பண்ணுவார். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க பரவாயில்ல, அடுத்த வாரம் வாங்கன்னு. ஆனால் பரிசுத்தத்தில் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். பரிசுத்தத்தை அவர் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதுக்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி அவங்க அப்படி இவங்க இப்படி. இன்னைக்கு மக்களை போய் கேட்டால் எல்லாரும் அப்படி தான் பிரதர் இருக்கிறாங்க. டிவியில் வர ஊழியக்காரங்க அவங்க மனைவி அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க. இல்லை அதனால் நான் செய்கிறேன். நமக்கு மாடல் இயேசு தான். ஆமென் சொல்லுங்க. நமக்கு மாடல் வேதம் தான். அல்லேலூயா. நமக்கு முன்னாடி மாடல் வச்சுட்டு போன எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பது என்ன செய்யுங்க? கொஞ்சம் தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க? யோசித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது காரியம், இந்த உணர்வு நமக்குள்ளார வந்தாத எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உம்முடைய வேதத்தை நான் என்ன செய்வேன்? பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு கை கொள்வேன், கீழ்ப்படிவேன். அப்போ 2வது காரியம், கர்த்தர் நமக்கு உணர்வை கொடுப்பது இந்த வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். இந்த வேத வசனத்தின்படி எத்தனை பேர் நடக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 117:1 நம்ம வாசிக்கிறோம். இவ்வளவு காரியங்களை கற்றுக்கொண்டு இவ்வளவு பிரயாசப்பட்டு கூட அநேக சபைகளில் காணப்படுகிற அநேக ஒழுங்கீனமான காரியங்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. குடும்பங்களில் பார்க்குற காரியங்கள் அதை விட மோசமாக இருக்கு. எல்லாவற்றையும் நான் சண்டை ஆராதனையில் சொல்வது என்பது சாத்தியமே கிடையாது. ஆனால் உங்கள் மனசை நீங்கள் என்ன செய்யுங்க? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்திலும் ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களா? எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாய் செய்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே குறைஞ்சி போச்சு. ஜெபம் குறைஞ்சி போச்சு, வேத தியானம் குறைஞ்சி போச்சு, சர்ச்சுக்கு வர்றது குறைஞ்சி போச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கொண்டு வந்து அவங்கள உட்கார வைக்கிறதா பெங்களூர். இங்கே இல்லை, நீங்களாம் தங்கம். அல்லேலூயா. பெங்களூரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 மணி நேரம் எங்களால் முடியாது பிரதர். என்ன கேட்குறாங்க, எங்கேயாவது 1 மணி நேரம் ஆராதனை நடத்துகிற சபை இருக்கா? அப்படிப்பட்ட சபையெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவங்க கேட்குறாங்க போல்ட்ட. காரணம் நாங்கள் ரொம்ப பிஸிங்க. கிடைக்காத ஒரே ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அதுலேயும் காலையில் 7 மணிக்கு வா, கரெக்டாக வான்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் எங்களால் முடியாதுங்க. ஆனால் ஒரு காலத்தில் வேலை இல்லாமல், படிப்பு இல்லாமல், காசு இல்லாமல் இருக்கும்போது சர்ச்சுன்னு சொல்லி சுற்றணும் இல்லை. இன்றைக்கி அதெல்லாம் போன பிறகு நல்ல உயர்வு வந்தவுடனே ஆண்டவரை நம்ம விட்டுட்டோமே, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பற்றி கொள்ளலையே, பைபிள் ஸ்டடியெலாம் மறந்தே போச்சே, உபவாச கூட்டமெல்லாம் மறந்தே போச்சே, இரவு ஜெபம். நாங்களாம் இரவு ஜெபம் சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் நான் ஓசூர் வந்துடுவேன் டெங்னி கோட்டையிலேருந்து. மறுநாள் காலையில் எவ்ரி சாட்டர்டே 5 மணி 4 மணிக்கெலாம் வந்துடுவேன். ஃபஸ்ட் மோகன்ராஜன் ஒருத்தர் இருந்தார். மறுநாள் சண்டே காலையில் 6 மணி வரலும் ஜெபம், 13-14 மணி நேரம் ஜெபம். அது பேர் தான் முழுகிற ஜெபம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக 4 மணிக்கு முடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன 1 மணிக்கு முடிக்க ஆரம்பித்தாங்க, 12 மணிக்கு முடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்னன்னா ஜாம ஜெபமா, ஒன்லி 3 hours ஜெபம் பண்ணால் போதும். இன்றைக்கி அந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்து மனசெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. அது பேர் முழு இரவு ஜெபமா, அது கால் இரவு ஜெபம்.
அல்லேலூயா. அதுக்கும் நிறைய பேர் வரமாட்டாங்க இல்லை. இப்போ நடக்கிற உபவாச கூட்டங்கள், இரவு ஜெபத்தில் வர்றவங்க யார் தெரியுமா? எல்லாம் சீனியர் சிட்டிசன் எங்களை போல. அல்லேலூயா. மற்றவங்களாம் ரொம்ப பிஸி. யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வரும்போது ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவர் பிஸின்ட்டு போயிட்டாருன்னா இங்கே தான் இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்களேன். உணர்வு இருந்தால் தான் அந்த வசனத்தை பற்றி கொள்ள முடியும். முதலாவது உணர்வு இருந்தால் என் குற்றங்கள், என் பிழைகள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள், என் ஒழுங்கினங்கள் எல்லாவற்றையும் அவர் சுட்டி காட்டுவார். மனம் திரும்பிட்டா ஆசீர்வாதம். நம்பர் 2, வேத வசனத்தை நான் பற்றி கொள்ளணும்னா எனக்கு உணர்வு தேவை. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போகும்போது நீங்கள் கேட்டுட்டு தானே வருவீங்க. ஆக்சுவலாக நேற்று ஜோம் பண்ணியிருப்பீங்க, நாளைக்கு ஆலயத்துக்கு போகிற ஆண்டவரே நீ எங்கள் கூட பேசுங்க. இன்னைக்கு வரலும் அப்படி ஜோம் பண்ணும்போது தான், ஆராதனை நடத்தும் போது, சாட்சி செல்லும் போதெல்லாம் எனக்கு தேவையான வார்த்தை ஆல்ரெடி வந்துருச்சு. அல்லேலூயா. நான் பிரசங்கிப்பதுனால இல்லை, ஆல்ரெடி ஜான் பால்லாம் நடத்தும் போதெல்லாம் நான் ரொம்ப ஷார்ப்பாக கவனிப்பேன். உள்ளே வந்தவொடனே எனக்கு தேவையான வார்த்தை வந்த பிறகு தான் இந்த இடத்த விட்டு போயிருக்கேன் இன்னைக்கு வரையிலும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீங்க, ஜெபிக்கிறீங்களே, அந்த உணர்வுள்ள காரியத்தோடு கூட ஆண்டவரே எனக்கு தேவையான வார்த்தை எனக்கு வந்துருச்சு, நான் பண்ண காரியங்கள் எனக்கு வெளியரங்கம் ஆயிடுச்சு, இல்லை நான் என்னை திருத்தி கொள்ளுகிற. போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, எரிச்சல் கிடையாது, கசப்பு கிடையாது, காய்மகாரம் கிடையாது. இதெல்லாம் என்னை விட்டு நீக்கிட்டு சுத்த இருதயத்தோடு கூட நான் எங்கேருந்து போகிறேன்னு எத்தனை பேர் போக போகிறீங்க? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கெல்லாம் அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான். இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எதுவோ தேஞ்சி எப்படியோ போச்சு என்று சொல்வார்கள். அப்படி போய் கொண்டிருக்கிற நாட்களில் வாழ்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கடந்த நாட்களில் செல்ஃபோனில் பேசுகிறாங்க, பிரதர் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வேறு ஒரு இடத்துல எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு வசனம் இல்லை, ஆவியானுடைய ஒரு கிரி இல்லை, நாங்கள் சும்மா போயிட்டு நாங்கள் சும்மா வரோம் பிரதர், எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. நான் என்ன செய்ய முடியும்? நான் ஜெபிக்க தான் முடியும். சபைக்கு வரோம், வாரத்துக்கு ஒரு நாள் வரோம், அதில் தேவன் உங்களோட கூட பேசி நீங்கள் திருந்தாமல் சும்மா போனீங்கன்னா மீதி இருக்கிற 6 நாளுக்கு எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க? எப்படி பிசாசோடு கூட எதிர்த்து நிற்பீங்க? எப்படி துன்மார்க்கரோடு எதிர்த்து நிற்பீங்க? எப்படி இந்த உலகத்தில் வாழ்வீங்க? என்னால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியல. நான் சொன்னேன், நான் ஒன்றும் செய்ய முடியாது, இதை ஜோம் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நான் மனசு பாதித்த ஏராளமான சம்பவத்தை சொல்ல முடியும். சண்டே இப்படி ஆராதனைகள் வெளியிடங்களை முடிச்சுட்டு சண்டே ஈவினிங் ஒரு சர்ச்சுக்கு போவோம். அந்த நாட்களில் சண்டே ஈவினிங் போகும்போது நான் வருகிறேன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வீக் அவங்க திருவிருந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. நான் திருவிருந்து பிரசங்கம் முடித்து திருவிருந்துக்கான காரியங்களை செஞ்சுட்டு மீதி இருக்கும் ரசம் இதெல்லாம் அங்கே வச்சுட்டு போயிட்டேன். மண்டே ஏதோ ஒரு காரியமாக அங்கே போகிற மேலே சர்ச்சு மேலே போய் பார்த்தா முதல் நாள் வச்சுட்டு போன அந்த ரசமும் அந்த அப்பமும் வச்சு அந்த எறும்புங்களாம் வந்து எனக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு. என்னப்பா இப்படி வச்சுருக்கிறீங்களேண்ணா? நான் மறந்துட்டேன். மேலே தான் போகிறாங்க, மேலே தான் படுத்துக்குவாங்க, கீழே வீடு, எவ்வளவு அசட்டை, என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நல்ல கவனிங்க. சுந்தரம் ஐயா சொல்லுவாராம், நான் கேள்விப்பட்ட விஷயம், பார்த்ததில்ல ஐயாவை, நான் 3 விஷயத்துக்கு நான் ரொம்ப பயப்படுறேன். நம்பர் 1 பிரசங்க பீடம், நம்பர் 2 காணிக்கை, நம்பர் 3 திருப்பந்தி. அல்லேலூயா. இன்றைக்கி அதை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் அவங்களெல்லாம் விட்டு வெளியே வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஒழுங்கீனமான பயம் இல்லை, தேவ சமூகத்தில் பக்தி இல்லை, ஒரு பரிசுத்தம் இல்லை, ஒரு ஆராதனை இல்லை, கடமைக்காக ஹீரோ வர்ஷிப், தன்னை மேன்மைப்படுத்த. நான் குறை சொல்லலை, திரும்ப சொல்கிறேன், நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்க சொல்கிறேன். அப்போ இந்த வசனம் உள்ளே வந்தால் தானுங்க பரிசுத்தமாக முடியும். இந்த வசனம் தாங்க நமக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கும். இந்த வசனம் தாங்க நம்மளை பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கும். இந்த வசனம் தானே ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் எல்லாவற்றையும் கொடுக்கும் என்று வேதத்தில் ஏராளமான காரியத்தை வாசிக்கிறோமே. நம்பர் 1 பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, தவறை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்கு உணர்வுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் தேவை. 2வது இந்த வேத வசனத்தை நான் என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தை இல்லை, பிடித்து கொள்ள வேண்டும். பிலிப்பியரில் ஒரு அழகான வசனம் இருக்குது. ஐ திங்க் 2:13 நான் நினைக்கிறேன். 14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள ஆவிக்குரிய ஜீவியம் இன்னைக்கு செய்கிறோமா என்பதை நினைச்சு நிதானிச்சு பாருங்க. எல்லாரும் எல்லா காலத்திலும் ஏமாத்திட முடியாது. ஒரு நாள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளியரங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பிரசங்கி கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தெரியாது மனுஷன் எதை விதைக்கிறானோ, மறுபடியும் சொல்லுங்க, எதை விதைக்கிறானோ, நான் எதை விதைச்சேன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு விதைக்கும் போது தெரியாது, ஆனால் அறுக்கும் போது பகிரங்கமாக அறுப்போம். ஒத்துக்கிறீங்களா? அப்போ பகிரங்கமாக அறுக்கும்போது நம்ம பற்றி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க யோசித்து பார்த்து மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சுடர்களை போல நீங்களும் நான் ஜீவிக்கணும்னா வசனத்தை பற்றிக்கணும். நான் 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஓசியா 5:15, 2வது சங்கீதம் 119:34. எனக்கு அந்த உணர்வை கொடுத்தா உங்கள் வசனத்தை பற்றி கொள்ளுவேன், உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிவேன். இன்னைக்கு வந்திருக்கிறவங்கள பார்த்து கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களா? மனம் திரும்பி இருக்கிறோமா? இல்லை பாவங்களை ஏசப்பா இடத்துல அறிக்கையிட்டு இருக்கிறோமா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமா? பரிசுத்தாவியினுடைய வரத்தை பெற்றிருக்கிறோமா? பரிசுத்தமான ஒரு சபையில் ஆராதிக்கிறோமா? இதுவே கிடையாது. அட்மிஷனே போடலை. உங்களுக்கு எப்படி எக்ஸாமு, எப்படி ப்ரமோஷன், எப்படி சர்டிஃபிகேட், எப்படி பரலோகம்? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பே நோ தான். நல்லா கவனிச்சுக்கங்க. இன்றைக்கு உங்களுக்கு ரட்சணிய நாளாக இருக்கலாம். மனம் திரும்பாதவங்க, ஞானஸ்தானம் வாங்காதவங்க, ஞானஸ்தானம் வாங்க பிரயாசப்படுங்கள். இந்த வசனத்தை நான் பற்றி கொண்டால் தேவ சமூகத்தில் காணப்படும். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஏராளமான காரியம் இருந்தாலும் எனக்கு டைம் ஆயிடுச்சு. ரோமர் 1:21 வசனம். ரோமர் 1:21. Glory to God. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நிறைய காரியம் இருக்கு. நான் 3 மட்டும்தான் இன்னைக்கு சொல்ல டைம் கிடைச்சிச்சு. ஒன்று, நம்முடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து கர்த்தர் இடத்துல திரும்புவதற்காக அந்த உணர்வுள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்பர் 2, உம்முடைய வேதத்தை நான் பற்றி கொள்ள வேண்டுமானால் எனக்கு ஒரு உணர்வு தேவை. இன்னைக்கு பைபிள் படிக்க ஆசையே இருக்காது அநேகருக்கு, ஜெபிக்க ஆசையே இருக்காது. எல்லாம் ஒரு காலத்தில் வேதம் ஜபம் அப்படியே கொஞ்சமாக பிசாசு கொண்டு வந்து நல்லா அழகாக வேலையில் டைட்டு, ஊழியத்தில் டைட்டு, மற்ற எல்லாத்துலையும் டைட் பண்ணிட்டான். நமக்கு என்ன இல்லை, பிஸி. அந்த வார்த்தை எல்லார்கிட்டையும் இருக்குது. இல்லாட்டி அடுத்த வார்த்தை டென்ஷன். இல்லை, என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அது 2.5 வயசு 3 வயசு குழந்தை தான். அதுக்கு அதனுடைய எக்ஸ்பிரஷன், அதுக்கு வருகிற கோபம், அதுக்கு வருகிற டென்ஷனை பார்த்து என்னை ரொம்ப டென்ஷன் படுத்தாதீங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த 2.5 வயசில் இதுக்கு என்னையா டென்ஷன்? புரியுது அவங்களுக்கு? பிசாசு என்ன அழகாக கொண்டு வந்து அங்கே நிறுத்திட்டான். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் காரணம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு உணர்வில்லை. அது தெளிவாய் ரோமருக்கு எழுதுகிறார். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால என்ன செஞ்சாங்களாம், வீணர் ஆனார்கள். இது சொல்லிட்டு கடைசியாக பிறகு சொல்கிறேன். அப்போ எதற்கு உணர்வுள்ள ஒரு ஜீவியம் வேணுமா? அதில் 3 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, தேவனை நன்றியோடு கூட துதிக்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிரதர் நடத்தும் போது அழகாக சொன்னாங்க, தேவனை நன்றியோடு கூட துதிக்க நமக்கு தேவை. 2வது, ஸ்தோத்தரிக்க தேவை. இது 2 இருந்தால் தேவநாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. இல்லை, 2 கொரிந்தியர் 4:15 வாசிச்சுட்டு இங்கே வந்துருவோமா? 2 கொரிந்தியர் 4:15 Glory to God. ஒரு அழகான வார்த்தை இருக்குது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும். போதும், நல்லா கவனிங்க. அப்ப கிருபை பெருகணும்னா உங்க வாயில என்ன பெருகணும்? ஸ்தோத்திரம் பெருகணும். உணர்வு இல்லைன்னா வாயில ஸ்தோத்திரம் வராது, வாயில நன்றி வராது, கர்த்தர் நல்லவர் என்று வராது, கர்த்தர் பெரியவர் என்று வராது, கர்த்தர் பரிசுத்தர் என்று வராது. அப்படியே ரோபாட் மாதிரி வந்து ரோபாட் வாயவே திறக்க மாட்டாங்க. இதில் எனக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன பாருங்க, அப்போ தான் சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன காரியம்னா, இங்கே ஆராதனை நடக்கும்போது கண்ணை திறந்து அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களை நான் பார்த்துருக்கிறேன். கையை தட்ட மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. நான் சொல்லட்டுமா, தாழ்மையோடு கூட, உங்களால் கையை தட்ட முடியல, உங்களால் வாயில் ஸ்தோத்திரம் பண்ண முடியல, வாயில் நன்றி சொல்ல முடியல, வாயில் கர்த்தரை மகிமைப்படுத்தலை, உங்களுக்கு உணர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டீங்க. நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா.
கோபப்பட்டீங்கன்னா கூட எனக்கு ஐ டோன்ட் பாதர். உங்கள் மைண்டு கான்ஸ்டன்ட் மைண்டில் இல்லைன்னு அர்த்தம். இங்கே ஊழியக்காரர் ஸ்தோத்திரம் பண்ண சொன்னால் நீங்கள் வாய் மூடிட்டு இருந்தீங்கன்னா, இதை விட அடுத்த பியூட்டி என்ன தெரியுமா? இங்கே பிரசங்கம் பண்ணும்போது அவங்கள நாங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணை மூடிட்டு அப்படியே தியானம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூட மாட்டாங்க, இங்கே பிரசங்கம் பண்ணும்போது கண்ணை மூடுவாங்க. இதுக்கு கண்ணை மூடுறாங்களா இல்லை கிருஷ்ணகிரியை விட்டு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போகிற கண்ணை மூடுறாங்களா எங்களுக்கு தெரியாது. யோசனை பண்ணி பாருங்களேன், எப்படி அந்த உணர்வு உள்ள ஜீவி அவங்கள விட்டு போயிடுச்சின்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்டவங்களுடைய இருதயம் என்ன பண்ணுச்சான்? இருளடைஞ்சிச்சு. நான் சொல்லலைங்க, நான் உங்களை குற்றப்படுத்த, நீங்களாம் தங்கம்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆனால் இருதயம் இருளடைஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. இருள் என்பது பாவம். அப்போ இன்னைக்கு வாயை தந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியும், தட் இஸ் சம்திங் ராங். உங்களால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியல, சம்திங் ராங். நீங்களாம் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியல. நான்லாம் பஸ்ஸில் ஏறி எங்கே நம்ம யூஜினுக்கு தெரியும், பிரின்ஸ் வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு 4 மணி நேரம் ஆகுது. பஸ்ஸில் ஏன்னா பயங்கரமான டைட்டு. அதுக்காக 5-5:30 மணிக்கெல்லாம் கிளம்புறோம். எப்படிலாம் அந்த டிராஃபிக்கு குறையுமோ எங்கேயுமே பஸ்ஸில் இடம் கிடைக்கல. ஆண்டவரே, எனக்கு இடம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரமாக நிற்கவே மாட்டாங்களே, அவங்களுக்கு இடம் கிடைக்கட்டும்னு சோத்திரம் பண்ணிகிட்டு இருப்பேன். உடனே அந்த அம்மாவுக்கு இடம் கிடச்சிரும். உண்மைங்க, அந்த அம்மாவுக்கு இடம் கிடச்ச உடனே நான் நிற்கிறவன் அடுத்த ஸ்டாப்பிங்கில் ஏறவான், எனக்கு இடம் கிடச்சிருக்கும். 2 பேருக்கு நல்லா சோத்திரம் பண்ணிவிட்டு அங்கே கண்ணை மூடனா அத்திப்பள்ளி வந்து தான் கண்ணை திறப்போம். சாதாரண ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் சோத்திரம் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எல்லாத்திலும் பெருகுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். எந்த காரணத்துக்கு முறுமுறுக்காதீங்க. முறுமுறுப்பு வராது, முறையிடுதல் கம்ப்ளைண்ட்டும் போடப்பட்டிருக்கு, அதெல்லாம் வராதுன்னு சொல்லலை. ஆனால் உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை இருந்தால் எல்லாவற்றுக்கும் நல்ல அழகாக சொன்னாங்க. நான்லாம் அவர் சொல்லுமா நான் நினச்சி பார்த்தேன். நான் புத்தீனமாய் நான் வண்டியில் 2 வீலரில் காரில் போகும்போது நான் பண்ண தப்புக்கெல்லாம் அந்த சில காரியத்தை கர்த்தர் விட்டுருந்தாருன்னா பீஸாக போயிருப்பேன். ஆனால் என்னை காப்பாற்றின கர்த்தருக்கு கோடா கோடி அடுத்த நிமிஷமே நன்றி சொல்லி ஓரமாக நிற்க வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி 2 வீலரோ 4 வீலர் இப்போ ஓட்டுறது இல்லை, விற்றுவிட்டேன். ஒரு காலத்தில் ஓட்டும்போது அப்படியே நின்று நன்றி சொல்லிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் செஞ்ச தப்பு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஒரு என்னை கொண்டு நீங்கள் என்னென்னாலோ செய்யணும்னு நினச்சிருக்கீங்க, நான் புத்தீனமாக செஞ்சுட்டேன்னு நின்று மன்னிப்பு கேட்டுட்டு முடிஞ்ச ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் கிளம்புவேன். விட்டுருந்தாருன்னு வச்சுங்களேன், இமை பொழுது நீங்களும் நான் ஒருத்தர் இருந்திருக்க மாட்டீங்க. ஒத்துக்கிறீங்களா? ஏன் வாயில் சோத்திரம் வரமாட்டேங்குது? ஏன் வாயில் மகிமை வரமாட்டேங்குது? இத்தனை வருஷம் நம்ம வந்து காப்பாற்றினாரே, இத்தனை வருஷம் நம்ம நடத்தினாரே, குடும்பத்தை நடத்தினாரே, ஊழியத்தை நடத்தினாரே, எங்கே மேன்மையாய் வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், சத்தமாக சொல்லுங்க. நான் எத்தனையோ வீடு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். பல வீடுகளுக்கு போகும்போது, இப்போ கீமு வீட்டுக்கெலாம் போகும்போது ரொம்ப மேலே நான் அப்படியே ஜோம் பண்ணிட்டு மேலே ஏறும்போது கர்த்தரை நம்பின பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தில் 5வது ஃப்ளோர் 4வது ஃப்ளோரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசனை பண்ணி பாருங்களேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய குற்றத்தை நான் உணர்ந்து மனம் திரும்ப. என்னென்ன சின்ன சின்ன காரியம் இல்லை, போன வாரம் அந்த அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க, அருமையான அண்ணன், எல்லாத்தையும் எழுதி வைங்க, தியானம் பண்ணி அதுலேருந்து ஒவ்வொன்றா ரெக்டிஃபை ஆகி வெளியே வருவோம். கர்த்தரை சந்திக்க தகுதிப்படுத்துவார், கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். 2வது, வேதத்தை வாசித்து என்ன பேசுகிறீங்க, நான் என்ன செய்யணும், எதை விட்டுறணும், எதில் வளரணும் பற்றி கொண்டு கேட்போம். உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை வரும். கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்துவார். 3வது காரியம், என் வாயில் எப்பயுமே சோத்திரம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பயுமே சோத்திரம் இருக்கணும், எப்பயுமே நான் நன்றி இருக்கணும், எப்பயுமே என்ன செய்யணும், தேவனை மகிமைப்படுத்தணும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நான் இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்தவன் தான். சின்ன வயசுலேருந்து ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கும்போது சிலுவை போடாமலாம் சாப்பிட்டது கிடையாது. அப்புறம் ரட்சிக்கப்பட்ட 45 வருடங்களுக்கு முன்னாடி ஜெபிக்காமல் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாஸ்டையா வரும்போது சாப்பிட்ட பிறகு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டார். நான் அது வரலும் ஜெபிச்சதில்லை, உண்மையாலுமே நான் ஜெபிச்சதில்லை. சாப்பிட்ட பிறகு அன்றையிலேருந்து இன்னைக்கு வரலும் சாப்பிட்ட பிறகு கை கழுவும் போது இதை நல்லா டைஜஸ்ட் ஆக்கணுமே, இதை உடம்புல நல்லா இருக்குமே நான் ஜெபிக்க இன்னைக்கு வரலும் கற்றுக்கொண்டேன். நான் உயிரோடு இருக்கணும், சாப்பிட்ட பிறகு ஜெபம் பண்ணுவேன். அப்போ நான் கற்றுக்கொண்டேன், பற்றி கொண்டேன், கீழ்ப்படிஞ்ச. நான் உண்மையை சொல்லட்டுமா, அதுக்கப்புறம் இந்த அல்சரோ எரிச்சலோ எனக்கு வரவே இல்லைங்க. நான் தாழ்மை இப்போ தான் ரெகக்னைஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்பாட்டில் ஆமாம், அப்போல்லாம் நெஞ்சு எரியும், வயிறு ஒரு மாதிரி இருக்குமே, அப்போ சொல்லி கொடுத்தோன்னே இப்போ ஃபாலோ பண்ணிட்டேன். இன்றைக்கி வரல 3 வேலை இல்லை. இன்றைக்கி நேற்று நைட்லாம் சாப்பிடல. ஸோ நான் சாப்பிடும்போதெல்லாம் நான் ஜோம் பண்ணிவிட்டு சாப்பிட்ட பிறகும் ஜோம் பண்ணேன். அப்போ வசனத்தை பற்றிக்கொள்ளனா உணர்வு தேவை. எல்லோரும் கண்ணை மூடுங்க, ஒரே நிமிஷத்தில் முடிக்கிறேன்.
ஒரே ஒரு நிமிஷம்தான். உங்களுக்கு அந்த உணர்வுள்ள ஆவிக்குரிய ஜீவன் இருக்கா? இன்றைக்கி போங்க வீட்டுக்கு, நீங்கள் சாப்பிட்ருங்க, சந்தோஷமாக ரிலாக்ஸ் ஆகுங்க. சாயந்தரம் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள். அந்த உணர்வை கொடுத்தாரு, நான் அன்பு செலுத்தலையே, என்கிட்ட கரிசனை இல்லையே, எனக்கு உண்மை இல்லையே, எனக்கு உத்தமம் இல்லையே, அந்த உணர்வை என்னை தூண்டி எழுப்பும்போது நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேனே. அப்போ என்னுடைய இருதயம் ஒருவேளை இருள் அடைஞ்சிருச்சா? என் இருதயம் கற்பாறையை போல், நாபாலை பற்றி வாசிக்கிறோம், கற்பாலையை போல் மாறிடுச்சா? என் இருதயத்தில் அந்த உணர்வு போயிருச்சா? கேங்க்ரீன் என்று சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில். அந்த உணர்வு போச்சுன்னா அந்த பார்ட்ஸ் அழுகி போயிருமே, அதே போல் போயிருச்சா? எனக்கு இன்றைக்கி உணர்வை கொடுத்துருங்க ஆண்டவரே. வாயை திறந்து ஒரே ஒரு விஷயம் கேளுங்க பார்க்கலாம். எல்லோரும் நான் முடிச்சிட்டேன். எல்லோரும் வாயை திறந்து எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே. உண்மை நான் ஸ்தோத்தரிக்கணும், உண்மை மகிமைப்படுத்தணும், உமக்கு நன்றி சொல்லணும். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கேட்டு 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 பெற்றுக்கொள்ளாததை நீங்கள் இன்னைக்கு நன்றி சொல்லி பாருங்க. உங்களுக்கு நாளைக்கு வரலன்னா, கர்த்தருடைய வருகை தாமதிச்சா நான் திரும்ப வரும்போது கேளுங்க, நான் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவரே உமக்கு சோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு மகிமைப்படுத்துகிறேன். முறுமுறுப்பு வேண்டாம், முறையிடுதல் வேண்டாம், கசப்பு வேண்டாம். திரும்ப 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 இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறை உம்மை சோதிச்ச காரியம் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு உணர்வுள்ள ஒரு ஜீவியத்தை தாங்கப்பா. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, உணர்வுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏராளமான சப்ஜெக்ட் இருந்தாலும் 3 காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்க. எங்கள் குற்றங்கள், எங்கள் பிழைகளை உணர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேதத்தை பற்றி கொள்வதற்கு உணர்வை தாங்க. ஸ்தோத்தரிக்க, நன்றி செலுத்த, உம்மை மகிமைப்படுத்த அந்த உணர்வுள்ள வாழ்க்கை எங்களுக்கு வரட்டும். இந்த உலகத்தை விட்டு உம்மை சந்திக்கிற வரையிலும் அந்த உணர்வு எங்கள் வாழ்க்கையில் குறைந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீங்க கற்றுக் கொடுத்தீங்க, நீங்க பேசினீங்க. உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தி தாழ்த்தி கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you Jesus. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இதுவரை கல்வாரி தனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனல் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமை இன்றி வாழ்வோம். அசுத்தம் களைப்போம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனல் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமை இன்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் பலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் மே துதித்து உம்மை மேம்படுத்துகிறோம். இந்த வருடத்தில் 2வது மாதத்திலும் கடைசி ஆராதனை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைத்து உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக மே ஸ்தோத்திரிக்க. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபெற்று கொண்டே இருக்கிறபடி நாம ஸ்தோத்திரம். ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட்டீர். நீர் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிற ஆண்டோடே, எங்கள் சபை நடுவில் எழுந்திருக் கொண்டு இருக்கிறபடி நாம துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் ருசி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும், ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரை கண்களும் ஆண்டவரை திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிற ஐயா. இந்த நாளிலும் கர்த்தாவே கேட்ட வசனம், உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எப்போது உணர்வடைந்து ஆண்டவரே, உணர்வுள்ள ஒரு ஜீவியம்,
குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள் ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் கருத்துக்களை உம்முடைய மகன் எடுத்து சொல்ல ஆண்டவரை கிருபை செய்தீரப்பா. அன்று ஆண்டவரே பேதுரு கூட சேவல் கூவதுக்கு முன்னே 3 தடவை மறுதலிப்பா என்று சொன்னீர் ஆண்டவரே. அதை கூட உணர்வில்லாமல் நினையாதபடி ஆண்டவர் 3ஆம் முறை ஆண்டவரே சொல்லும்போது தான் உணர்வடைகிறார் ஆண்டு. இதே போல் அந்த நாட்களில் மக்கள் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை உணர்வில்லாத ஜீவியம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு பாடுகளும் ஒரு கஷ்டங்கள் ஒரு சூழ்நிலை வரும்போது கடைசி நிமிஷத்தில் உணர்வடைய உண்டு ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் உடைய சமுதிரம் உணர்வுள்ள ஒரு இருதயம் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில், இந்த வனாந்தர வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் கத்த குமாரன் கோபங்கள் இல்லாமலும் நாங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி உம்முடைய பாதத்தை எப்போதும் முத்தம் செய்து ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் குற்றங்களெல்லாம் உடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளெல்லாம் சபை நடுவில் எழும்பி ஆண்டவரே ஆராதித்து சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாரும், சபைக்கு கிருபைதாரும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் குடும்பங்களுக்கும் சிறியோர் பெரியோர் வாலிபர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் இருக்கிறோம். நீர் வருகிறீர், அதிசீக்கிரமாய் வரப்போகிறீர், நினையாத வேளை வரப்போகிறீர் ஆண்டவரே. வரும்போது நீங்கள் வருவீரோ இல்லாவிட்டால் எங்களுடைய நாட்கள் முடிகிறதோ அதுக்குள்ளாக நாங்கள் இந்த காரியங்களில் எங்களை சரிபார்த்து கொண்டு சரி செய்து ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும், சபையை தகுதிப்படுத்தும், எங்களையும் தகுதிப்படுத்துவீராக. நல்ல ஆராதனையில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதியோடு, பிரச்சனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, பலவிதமான பாரத்தோடு தேவ சமூகத்தில் யாராவது வந்திருந்தால் இது உம்முடைய சமூகம், நீ அவளை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம், பொறுப்படும். சண்டே கிளாஸ் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அன்பரே நித்தியமாய் நான் உந்தன் சொந்தமே, அன்பரே நித்தியமாய் நான் உந்தன் சொந்தமே.